உங்கள் வீட்டு பாத்ரூமு பழைய பாத்ரூமாக இருந்தாலும் இவ்வளோ அழுக்கு கரை பிடிச்சி இருக்கே, இது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே விடுங்க. நான் சொல்கிறேன், வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் பாத்ரூமை க்ளீன் பண்ணாவே போதும். உங்களுடைய வீட்டு பாத்ரூமை வந்து நல்லா புதுசு போல் பளபளன்னு மின்னுங்க. வாங்க, வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் என்னென்ன பொருள்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டாக நம்ம போடக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளீச்சிங் பவுடர். இது எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பாத்ரூமில் வந்து ஒரு மாதிரி வந்து வழுக்குற தன்மை நம்ம இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து போக்குற தன்மை வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு இருக்குது. அதுக்கு அடுத்த நம்ம யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாத்திரம் விளக்குற லிக்விட் வந்து எடுத்துக்கிட்டேன். பாத்திரம் விளக்குற லிக்விட் இல்லை அப்படின்னா ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பாத்ரூம் வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வாஷிங் லிக்விடு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும், நல்லா வாசனையாகவும் இருக்கும், அழுக்குகளும் போக்குறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பொருளை எடுத்துருக்கோம். கடைசியாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கோலப்பொடி. இந்த கோலப்பொடி வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் பாத்ரூமில் வந்து அடைப்புத்தன்மை ஆயிரும். அதனால் வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் உள்ள அழுக்குகளை வந்து நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வீட்டு டாய்லெட் ரூமில் போய் இந்த பொடியை வந்து அப்படியே தூவி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து கழுவி மட்டும் பாருங்களேன். உங்களோட டைல்ஸு அப்புறம் வந்து உங்களுடைய டேப்பில் கூட வந்து இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுவி விட்டீங்க அப்படின்னா அழுக்கு வந்து அப்படியே சுத்தமாக வந்து வெளியேறிடும். பாருங்கள், அழுக்கு வந்து எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு. நல்லா வந்து அழுக்கு மட்டும் போகிறது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நுரையும் வந்து நல்லா நிறைய வரும். நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாரி நான் வந்து இந்த டைல்ஸ்லேயும் நல்லா வந்து தேய்ச்சி கழுவுனா எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி கழுவுனேன். பைப்பையும் வந்து லைட்டாக அந்த பொடியை வந்து போட்டுட்டு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதில் உள்ள உப்பு கரைகள் எல்லாமே வந்து நீங்கிரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் வந்து இன்றைக்கி நான் பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்படி க்ளீன் பண்ணாவே நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து எவ்வளோ நீட்டாக சுத்தமாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட பொருள் வந்து 4 ரூபாயில் தான். அந்த 4 ரூபாயில் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். வீட்டு பாத்ரூம் வந்து இதேமாதிரி வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். நிறைய வந்து வெளியே காசு கொடுத்து வந்து நீங்கள் லிக்விட்லாம் வாங்க வேண்டாம். இப்படி பொருளை வச்சு க்ளீன் பண்ணாவே வீட்டு பாத்ரூம் வந்து நீட்டாக அன்ட்டு க்ளீனாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வந்து இந்த பொடியை வச்சு உங்களுடைய வாஷ் பேஷனையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அது எல்லாத்துலேயும் வந்து இந்த பொடியை வச்சு க்ளீன் பண்ணாவே அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம வீட்டு பாத்ரூமில் உள்ள நான் அந்த வாஷ் பேஷனையும் இந்த பொடியை கொண்டு தான் வந்து நான் தேய்ச்சிருக்கிறேன். தேய்ச்சி எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாஷ் பேஷனில் உள்ள கரைகள் எல்லாமே வந்து அழுக்கு எல்லாமே வந்து நல்லாவே போயிடும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான பொருள், எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான், நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருள் தான். ரொம்ப சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்ரூமும் அப்படி தான். இந்த பொருளை யூஸ் பண்ணி தான் நம்ம பாத்ரூமை வந்து நம்ம தேய்ச்சி கழுவணும். பாத்ரூமும் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ரெகுலராக இந்த பொடியை கொண்டுட்டு நீங்கள் பாத்ரூமை தேய்ச்சி கழுவினாவே போதும். உங்களுடைய பாத்ரூம் வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கூட இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாவே வந்து நல்ல பாத்ரூம், எவ்வளோ பழைய பாத்ரூமாக இருந்தாலும் நல்ல புது பாத்ரூம் போல் மின்னும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு வந்து லைசால் மட்டும் ஊற்றிட்டு நான் வந்து அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக, நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக அந்த லைசால் ஊற்றிட்டு நம்ம பாத்ரூம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருக்கேன். விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கமகமான்னு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக நீட்டாக இருக்கும். நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். நிறைய செலவு கூட ஆகாது. மிஞ்சி கால்குலேட் பண்ணி பார்த்தா, நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா 4 ரூபா தான் செலவாகும். பாருங்கள், நம்ம மாதம் செலவழிக்கிற காசுக்கும் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளில் செலவழிக்கிற காசுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டாக லைசால் மட்டும் லைட்டாக ஊற்றிட்டு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பாத்ரூம் நல்லா வாசனையாக மணமாகவும் இருக்கும். பாத்ரூம் நல்லா க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் வந்து உங்களுடைய பாத்ரூம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் உங்கள் வந்து பாத்ரூம் உள்ள உங்கள் டைல்ஸு, அதுக்கப்புறம் வால் டைல்ஸு, அதுக்கப்புறம் வந்து சிங்க்கு, இப்படி வந்து பைப்பு, உங்கள் பாத்ரூமில் உள்ள பைப்பு, டேப்பு, இப்படி எதுனாலும் நீங்கள் வந்து இந்த பொடியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாவே அழுக்கு எல்லாமே வந்து நல்லாவே ரிமூவ் ஆயிரும். அதேமாதிரி தான் இன்றைக்கி என்னுடைய பாத்ரூம் இந்த பொடியை வச்சு நான் க்ளீன் பண்ணி விட்ருக்கேன். பார்க்கறதுக்கே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? அதேமாதிரி நான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். அது ரொம்ப பழைய பாத்ரூம். அதுலேயும் இந்த பொடியை நான் யூஸ் பண்ணி தான் வந்து ரெகுலராக கழுவி விட்றேன். வேறு எந்த ஒரு லிக்விடும் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவ்வளோ பழைய பாத்ரூம், அவ்வளோ உப்பு படைஞ்ச பாத்ரூமே இந்த பொடியை வச்சு நான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால தான் அவ்வளோ சூப்பராக வந்து பார்க்கறதுக்கே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பாருங்கள், அந்த பாத்ரூமும் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து இந்தியன் டாய்லெட்டு. இது வந்து ரொம்ப பழமையான பாத்ரூமு. நிறைய வந்து உப்பு கரைகளும் அழுக்கு கரைகளும் எவ்வளோ தான் தேய்ச்சி நம்ம வந்து க்ளீன் பண்ணாலும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த இவ்வளோ பழமையான டாய்லெட் ரூமை வந்து நம்ம வந்து அதிகமாக காசு கொடுத்து எந்த லிக்விடு வாங்கியும் நீங்கள் கழுவிக்கிட்டே இருந்தாலும் இதே நிலைமையாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த பொருளை கொண்டு டெய்லியும் நீங்கள் வந்து கழுவிட்டாவே போதும். நல்லா பார்க்கறதுக்கே நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். நல்லா அழுக்கு கரைகள் எல்லாமே போயிடும். பாருங்கள், இந்த பாத்ரூம் வந்து ரெகுலராகவே வந்து இந்த பொடியை கொண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப உப்பு கரைகள் பிடிச்சி ரொம்ப அழுக்காக இருந்த எனது பாத்ரூம் இப்போ வந்து க்ளீன் பண்ணி இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.